ஏன் இந்த 40 நாள் கணக்கு வச்சிருக்கிறாங்க? ஜீசஸ் வந்து இந்த தந்தை கிட்ட 40 டேஸ் வந்து ம். ஆம், போய் ப்ரேயர் பண்ணிட்டு ஜீசஸ் இருந்தேன் நான். ஜீசஸ் 40 டேஸ் போய் ப்ரேயர் பண்ணாங்க, நோன்பு இருந்து. ஓகே, வெரி குட். வேற யாராவது பைபிளில் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்களா? மோஸ்ட்லி விஷாலி சொல்லு பார்க்கலாம். மோஸ்ட்லி அங்கிள். ஆ, மோசஸ் மோசஸ் என்ன பண்ணுறாரு? 40 நாள் மலை மேலே போய் உட்காந்து ஆண்டோட்ட ஜெபம் பண்ணுறார். ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணுறார். திரும்பி வந்து 10 கட்டளை போட்டு உடைச்சிட்டு மறுபடியும் போகிறார். மறுபடியும் போய் 40 நாள் ஃபாஸ்டிங், மொத்தம் 80 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறார் மோசஸ். மோசஸ் தான் பைபிளே அதிக நாள் ஃபாஸ்டிங் இருந்தவர். கண்டினியூஸாக 80 டேஸ் இருக்கிறார் இல்லையா? 80 டேஸ் நம்மளால இருக்க முடியுமா? இதில் எத்தனை பேர் ஒரு வேளை 2 வேளை ஃபாஸ்டிங் இருந்தவங்க யாராக இருக்கீங்களா? யாரும் ஃபாஸ்டிங் இருந்தது இல்லையா? வி- விபூதி புதன் அன்னைக்கு ஃபாஸ்டிங் யாரும் இல்லையா? தோனி இருந்திருக்கா. சரி, 12 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு வேளையாவது ஃபாஸ்டிங் இருக்கணும் விபூதி புதன் அன்னைக்கு, இல்லையா? ஐ திங்க் ஃப்ரைடே கூட ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறேன். எவ்ரி ஃப்ரைடே யூ ஹேவ் டு ஃபாஸ்ட். அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு முறையாவது ஃபாஸ்டிங் இருக்கணும். அது நம்ம சர்ச்சுடைய ஒரு கட்டளை, திருச்சபையுடைய கட்டளை. ஓகே, பர்லி நீ ஃபாஸ்டிங் இருந்தியா வெனஸ்டே அன்னைக்கு? ம். ஓகே. ஸ்லோ 12 வயசுக்கு மேலே போகிறவங்க ஸ்லோவாக அந்த ஃபாஸ்டிங்கில் நம்ம கடைபிடிக்கணும். முஸ்லீம்ஸ் பாருங்கள், அவங்க ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஈவன் சின்ன பசங்க கூட ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லைன்னா கூட திருச்சபை சொல்லிக் கொடுக்குற மாதிரி அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள். ஐ திங்க் அங்கே கல்ஃபில், கத்தாரில் எப்படின்னு தெரில, இங்கெல்லாம் வெனஸ்டே ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. இந்தியாவில் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் நினைக்கிறேன். என்ன பிரதர்? ஆமாம் ஃப்ரைடே. பிரதர். ஃப்ரைடே மார்னிங் ஃபாஸ்டிங். நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க, மற்ற நாள்லாம் சாப்பிட்றாங்க. ஓகே, இப்போ இந்த 40 நாள் ஒவ்வொருத்தரும் ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா? இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? சம்திங் யூ ஷுட் லீவ், இல்லையா? நார்மலாக நம்ம அப்படி தானே பண்ணுவோம். புனித், ஏதாவது முடிவு எடுத்திருக்கியா? அங்கிள் இது வரைக்கும் செஞ்ச இந்த தப்பெல்லாம் கொஞ்சம் செய்யாம இருக்கணும். ஓகே, இது வச்சு செஞ்ச பாவத்தில் நம்ம செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். வெரி குட். வேற யாராவது? ரோஹன்? Uncle, non-veg food, uncle. நான்வெஜ் ஸ்டாப் பண்ணியிருக்கியா 40 டேஸா? Uncle. ஓ, வெரி குட். குட். வேற யாராவது? ஜெரிஷ்? இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தை இது அந்த 40 நாள் பண்ணாம. ஓகே, ஒன்லி 40 நாள் தானா? இல்ல பிரதர், இனிமே ஃபுல்லும் பண்ணாம இருக்கேன். ஓகே, வெரி குட். குட். யாரும் ஏதாவது முடிவு எடுக்கலாம்னு ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஒன்றும் இது வரைக்கும் எடுக்கல brother. இது வரைக்கும் எடுக்காதவங்க கூட இதுக்கப்புறம் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, வேற ஜெய்ஷா? அதிகமா கோவப்படக்கூடாது அப்படின்னு. அதிகமாக கொஞ்சமாக கோவப்பட்ட பரவாயில்லன்னு எடுத்திருக்கியா? இல்ல, ம். ரொம்ப தேவையில்லாம எதுக்கும் கோவப்படக்கூடாது அப்படின்னு. அப்போ தேவைக்கு கோவப்படலாமா? இது இப்படி கேட்கறது. கோவப்படக்கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டியதானம்மா? ரொம்ப கோவப்படக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிறேன் நீ. ம். கரெக்ட், வெரி குட். கோவப்படக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிறேன். வைஷாலி? அங்கிள் நானும் கோவப்படக்கூடாது அங்கிள் முடிவு எடுத்திருக்கேன். நீ கோவப்படுவியா? எப்போ பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசுற? அங்க கோவப்பட மாட்டேன் அங்கிள். அது ம். ஒரு பேசாம ஒரு மாதிரி கோச்சிக்கிறது மாதிரி அழுதுட்டு வந்துடுவேன். ஓ, நீ கோச்சிப்பியா? ஓகே ஓகே ஓகே, சரி சரி, வெரி குட். பர்லின்? விடலான்னு லைக் ஸ்வீட் ட்ரீட்ஸ். ஸ்வீட்ஸ் சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கியா? வெரி குட். ரிவால்டோ? என்ன பண்றதுனே தெரியல. யோசிச்சுட்டு இருக்கிறியா? நோ. ப்ரேயர் பண்ண ஓகே. முடிவு கொடுத்துருக்காரு. எதுமா அதிகமாக ப்ரேயர் பண்ண முடிவு பண்ணியிருக்கியா? ஆமா அங்கிள். ஓகே, குட் குட், வெரி குட். நல்லா அதிகமாக ப்ரேயர் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கா போல. தோனி? யோசிச்சுட்டு இருக்கிறியா? ஓகே,
நவீன் நவீன் என்ன பண்ணியிருக்க? பிரதர் ஹலோ. எஸ் நவீன், என்ன முடிவு பேசலாம் பண்ணியிருக்க? பிரதர். பிரைஸ் லார்ட். சில நாளா இந்த இன்னும் கொஞ்சம் ப்ரேயர்ல டீப்பா போகணும் brother. பத்தாது. பத்தாவது ப்ரேயரில் டீப்பாக போகணும்னு முடிவு பண்ணியிருக்க. வெரி குட். ஓகே விர்ஜின், என்ன ஆச்சு? வீடியோ காணும், ஆன்சியும் காணும் இன்னைக்கு. விர்ஜின் லைனில் இருக்கியா? Praise God, uncle. பிரைஸ் லார்ட். என்னாச்சு வீடியோ? uncle கொஞ்சம் வெளியில இருக்கேன். ஆ ரூம்க்கு சரி, வந்துருக்கேன். ஓகே. என்ன முடிவு பண்ணியிருக்க இந்த லென்டல் பீரியடுக்கு? எனி அவ்வளவா யாருக்கும் கோவப்படக்கூடாதுன்னு சீக்கிரம் அவ்வளோவா டக்குன்னு கோவப்படக்கூடாது. கொஞ்சம் பட்டா பரவாயில்ல, இல்லை uncle. கோவமே ம் படக்கூடாது. கோவமே படக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கியா? வெரி குட். அப்போ 3 கோவக்காரங்க இருக்கிறீங்க அப்போ. வெரி குட். வேற யாரெல்லாம்? மரிய பிரபாகர். ஜோனா, நீ எதுவும் டிசைட் பண்ணியிருக்கியாமா? நான் வந்து 40 டேஸ்க்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வாவ், சூப்பர். தங்கச்சி எப்படி? அவ ரேச்சல் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கு. எல்லாம் விட்டு கட்டலான்னு முடிவு பண்ணிட்ட நீ. வெரி குட். ஓகே குட். ஹவ் அபவுட் ஃப்ரான்சிஸ்? நான் ஒரு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் எதை பற்றியும் திங்க் பண்ணாம வேர்ட் ஆஃப் காட் மெடிடேட் பண்ணோம் அப்படின்னு. 20 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ஸ்க்ரீன் ஒரு இதாக ஷார்ப்பாக இல்லாத மாதிரி இருக்குது, எதனால தெரியல. தெரியல bro, maybe. ஓகே ஃபைன். செராஃபின், செராஃபினா. நான் இன்னும் முடிவு எடுக்கல. ஓகே, இது வரைக்கும் எடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் கூட எடுக்கலாம். ஓகேயா? ஓகே. ஓகே, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு எடுக்கலாம். ஓகே, இந்த இந்த லென்டல் பீரியட் எதை குறிக்குதுன்றதை பற்றி நம்ம முதல்ல தியானிக்கலாம். ஓகே, யோவேல் 2வது அதிகாரம் 12, 13 இறை வார்த்தைகள். யோவேல் 2, 13, 14. நேரா படிங்க பார்க்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 12, 13. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இப்போ பழைய ஏற்பாட்டில் பொதுவாக நோன்பு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? பாவத்திலிருந்து மனம் மாறி கடவுள் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பாவத்திலிருந்து மனம் மாறுறது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். எத்தனை பேருக்கு யோனாவுடைய கதை தெரியும்? யோனா தீர்க்கதரிசி கதை. ஜோனா, how many of you know? ஜோனா, you know the story? ஜோனாவுக்கு ஜோனா கதை தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரியும் brother. சொல்லு பார்க்கலாம், என்ன கதை அது? தெரியும். அது எப்படி ரொம்ப நாளாச்சு கேட்டு மறந்துட்டேன். ஓகே, தெரிஞ்ச அளவுக்கு சொல்லு. அது அவரு யோனான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து கடவுள் வந்து ஒரு ஊருக்கு போய் வந்து அந்த ஊர்ல வந்து நம்ம மக்கள் நிறைய பாவம் பண்ணுவாங்க. அதனால ஊருக்கு வந்து இந்த மாதிரி காட் பத்தி ப்ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து அந்த ஊருக்கு போகாம வேற கப்பல்ல வந்து அரூருக்கு போயிருக்காருனால அந்த கப்பல் வந்து ஃப்ளட் ஆகி அவர் வந்து ஒரு ஃபிஷ் வேல் கிரீச்சர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருப்பாரு. அதுக்கப்புறம் 3 days கழிச்சு அது வந்து அவர் வெளியே இருப்பாரு. அது வரைக்கும் எனக்கு தெரியும். வெரி குட், சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டியா. அப்புறம் என்ன? ஓகே, அப்ரிஷியேட் பண்ணலாமா? ஜோனா கதை கரெக்டாக சொன்னதுனால. ஜோனா கதையை கரெக்டாக சொல்கிறேன். ஆனால் ஜோனா ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்குமே பைபிளில், இல்லை? JOHN. லேடிஸ் ஜோனாவா இது? ஓகே எங்க குட். டாடி அப்படி பேர் இருக்கு. உங்கள் டேடி இப்படி பேர் வச்சுருக்காங்களா? ஓகே, டேடிக்கிட்ட நான் அப்புறம் கேட்குறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே வெரி குட். யோனா என்ன பண்ணுறாரு?
காட் த ஃபாதர் யோனாவை கூப்பிட்டு நினிவேன்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே போயிட்டு மக்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, அவங்கள போய் நீ ஒரு எச்சரிக்கை கொடுன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அந்த யோனா என்ன பண்ணுறாரு? நான் போய் அந்த மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் தர்சூஸ்ன்ற ஊருக்கு கப்பல் ஏறி போகிறார். கப்பல் போயிட்டு இருக்கும்போது கப்பல் என்ன ஆகுது? ஒரே கடலில் கொந்தளிப்பாகுது. அவங்களுக்கு ஒரு டவுட், ஏதோ தேவையில்லாத ஒருத்தன் நம்ம கப்பலில் வந்துட்டான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? சீட்டு போட்டு பார்க்குறாங்க. கடைசியில் யோனா பேருக்கு அந்த சீட்டு விழுது. அப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. யோனா போகிற கப்பலில் பயங்கர புயல் வருது. புயல்ன்றது நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனையை குறிக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக வருது, காரணம் என்ன? ஹலோ, Wrong path. எது? We're going in the wrong path ஆ or against the will of God. கடவுள் கடவுள் சொன்னது கேட்காம நம்ம வேற ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. ஓகே, கரெக்டா? ஆல் ஆஃப் யூ. எப்போ ஜீசஸ் சொல்கிறது நம்ம கேட்குறோமோ அப்போது பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அது மறைஞ்சு போயிடும். ஆனால் நம்ம கடவுள் சொன்னது கேட்காம வேற ஒரு டைரெக்ஷனில் ஓடும்போது தான் ப்ராப்ளம் வருது. அவர் புயல் வருது. இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்க? இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆள் தான் ஏதோ தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாரு? என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். நோவாவுக்கு அவ்வளோ கோவம், ஜோனாவுக்கு அவ்வளோ கோவம். யார் மேலே? நினைவே மக்கள் மேலே. இவங்க தூக்கி தண்ணியில் போடுறாங்க. கடைசியில் ஒரு திமிங்கலம் வந்து தூக்கிட்டு போகுது. உள்ளே போன அப்புறம் அவருக்கு கஷ்டமாகுது. இப்போது ஒரு டஸ்ட்பின் பக்கத்தில் நம்ம ஒரு நாள் உட்கார முடியுமா? சாக்கடை பக்கத்தில் ஒரு நாள் உட்கார முடியுமா? பதில் சொல்லணும் எனக்கு. முடியுமா முடியாதா? மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சாக்கடை பக்கத்தில் ஒரு நாள் உட்கார முடியுமா? ஹலோ, முடியாது இல்லையா? இவர் என்ன பண்ணுறாரு? திமிங்கலம் ரொம்ப பெருசு இல்லையா, அது வயிற்றில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ வயிற்றில் அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, பயங்கர ஸ்மெல்லு, பயங்கர டார்க்னஸ். ஓகே, இப்போது திமிங்கலம் வயிற்றில் முதல்ல லைட்டு கிடையாது, ஃபுல்லாக டார்க், பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. அடுத்தது பயங்கர ஸ்மெல், பேட் ஸ்மெல். கரெக்டாக? வயிற்றுல என்ன எப்படி இருக்கும்? ஸ்மெல் வருமா வராதா? திமிங்கலம் வயிற்றுல பயங்கர ஸ்மெல். மூணாவது, இப்போ நமக்கு இப்போ லஞ்சு டைமில் பசிக்குது இல்லையா? பசிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஸ்டமக்கில் ஒரு ஆசிட் சுரக்குது. கரெக்டா? புனித் கேட்கலாம். புனித் கரெக்டா? அது Correct. கரெக்டு. என்ன என்ன ஆசிட் சுரக்குது? Hydrochloric acid. எது? Hydrochloric acid. ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட் சுரக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி மனுஷனுக்கு கொஞ்சம் ஆசிட் சுரக்கும். இவ்வளோ சுரக்குதுன்னு வச்சுக்கோங்க. திமிங்கலம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ எவ்வளோ ஆசிட் சுரக்கும் இல்லையா? இந்த ஆசிட்லாம் மேலே படுதுன்னா என்ன ஆகும்? யோனாவுக்கு எரிஞ்சிருக்குமா எரிஞ்சிருக்காதா? அடி வாங்கி வாங்கி அந்த கஷ்டம், ஸ்மெல்லு தாங்க முடியல, லைட் இல்லை, ஒரே உடம்புலாம் எரியுது. அப்போ தான் இவர் கூச்சல் போட்டு ஜெபம் பண்ணுறார். புரியுதா? இப்போ இதெல்லாம் எதை குறிக்குது தெரியுமா? நரகத்தை குறிக்குது. கடவுளை விட்டு பிரிஞ்சு போகும்போது நரகத்தில் முதல்ல இருள், எங்கே பார்த்தாலும் ஒரே இருள், கார் இருள். ஓகே, நரகத்தில் உள்ள இருளுக்கும் இங்கே உள்ள இருளுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குறல இருள் கிடையாது. இங்கே வந்து நீ ஒரு ரூமில் போகிறோம், லைட் இல்லாத ஒரு ரூமில் போனால் கூட ஒரு 5 நிமிஷம் கழித்து பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா தெரியாதா? நரகத்தில் வந்து பிச் டார்க்னஸ், சுத்தமாக பக்கத்தில் இருக்க யாருமே தெரியாது. ஆனால் அங்கே நெருப்பு, அந்த நெருப்பில் உள்ள மட்டும் தெரியும். நெருப்பு ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு டார்க்னஸ் சுற்றி, ஒரே ஸ்மெல்லு, பயங்கர பேட் ஸ்மெல் இருக்கும் நரகத்தில். நரகத்தில் உள்ள என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டார்க்னஸ், இன்னொன்று பயங்கரமான பேட் ஸ்மெல். ஏன்? அங்கே கோடிக்கணக்கான மக்கள் நரகத்தில் நெருப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது ஸ்மெல் வருமா வராதா? என்ன ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஸ்மெல் வரும் இல்லையா? இப்போது நம்மளே உள்ள டைஜஸ்ட் ஆகும்போது உள்ள சவுண்ட் வருமா வராதா? குடலில் நம்ம வெளியில் கேட்கல, சில நேரத்தில் குடன்னு சவுண்டு வருது இல்லையா? இப்போ திமிங்கலம் வயிற்றுல இருந்தால் சவுண்டு வருமா வராதா? வரும். பெரிய மோட்டர் ஓடுற மாதிரி சவுண்டு வந்திருக்கும். நரகத்துலேயும் அது மாதிரி ஒரே சத்தம் பயங்கரமாக இருக்கும். மரண ஓலன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான சத்தம், எல்லாம் அழுது புலம்பிகிட்டு இருக்கிற ஒரு சத்தம். கரெக்டா? ஒன்று டார்க்னஸ், ஒன்று பேட் ஸ்மெல், இன்னொன்று
மரண ஓலம், அடுத்தது நெருப்பு. ஓகே, இது நாலும் திமிங்கலம் வைத்திருந்ததா இல்லையா? நெருப்புக்கு பதிலாக ஆசிட். கரெக்ட். ஐந்தாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னது? கடவுளை பிரிந்து கைவிட்ட ஒரு நிலை. நம்ம நரகத்தில் மிக ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நரகத்துக்கு போனவங்க மோட்சத்துக்கு வரவே முடியாது. புரியுதா? நரகத்துக்கு போனவங்க ஒரு காலத்திலும் மோட்சத்துக்கு வர முடியாது. அப்போ இவருக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆண்டவர் யோனாவை கொண்டு போகிறார். அந்த இடத்துல தான் அவர் என்ன பண்ணுறாரு? மன்னிப்பு கேட்குறார். யோனா 2வது அதிகாரம் எடுத்து படிக்கலாமா? யோனா 2வது அதிகாரம். ஜோனா யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்தபோது தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடலானார். தண்ணீரை தூக்கி போடும்போது என்ன சொன்னார்? நோ ப்ராப்ளம், நான் செத்து போனாலும் பரவாயில்ல, தண்ணீரை தூக்கி போடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே வயிற்றில் படுற வேதனையை பார்த்தோன்னே அவருக்கு தாங்க முடியல. ஸ்மெல் ஒரு பக்கம் எரிச்சல் இல்லையா, சத்தம் ஒரு பக்கம். இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு பயம் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்டு அந்த 2வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறார். ஓகே, நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது படித்து பாருங்கள். யோனா 2வது அதிகாரத்தில் மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திற்று, ஆழ்கடல் என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. என்னென்ன கஷ்டப்படுறேன்னு சொல்கிறார். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன், உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உம் கோயிலை வந்தடைந்தது. கடைசியில் 2:9 பாருங்க, நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், மீட்பு அளிப்பவர் நீரே என்று வேண்டினார். இப்போ இந்த 2:9 என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். எப்போ உங்களுக்கு நன்றி செலுத்துவேன்னு சொல்லி நன்றி சொல்கிறாரோ, அடுத்த செகண்ட் ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கியது. நன்றி செலுத்தும் போது நிறைய பிரச்சனையிலேருந்து விடுதலை உண்டு. அதனால தான் நம்ம ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் டைமில் நன்றி அதிகமாக நன்றி பாடல் பாடுறது. நீங்கள் என்னென்னா வாயை திறந்து பாட மாட்டேங்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது என்ன ஆகுது? நாம் எந்த பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுதலை உண்டு. யோனா நன்றி செலுத்தி இப்போ உங்களுக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரேன்னு சொன்ன அப்புறம் உடனே ஆண்டவர் இந்த மீனை வெளியில் வந்து கக்க சொல்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போது சில நேரத்தில் மனுஷன் நிறைய தப்பு பண்ணுறான், இருந்தாலும் கடவுளை அவனை மன்னிச்சு வெளியில் அனுப்பி விடுறார். இது நமக்கு ஒரு பாடமாக இருந்தால் கூட இதில் இன்னொரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நினைவே மக்கள் வந்து கடவுளை கும்பிட்டாங்க, கடல் மீன் கடவுளை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நினைவே மக்கள் ஒரு கடவுளை கும்பிட்டாங்க. அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. அவங்க ஊரில் ஒரு தவறான ஒரு தெய்வ வழிபாடு வச்சுருந்தாங்க. அந்த தெய்வ வழிபாடு என்னன்னா, உடல் வந்து மீன் மாதிரி, தலை வந்து மனுஷன் மாதிரி இருக்கும். ஓகே, சாரி, தலை மீன் மாதிரி, உடல் மனிதன் மாதிரின்னு நினைக்கிறேன். சம்திங் லைக் தட். கடல் கன்னி கிடையாது சிஸ்டர். ஓகே, ஃபேஸ் வந்து ஒரு ஐ திங்க் மனிதனை மாதிரியும், அதாவது ஒரு மீன் வாயிலிருந்து ஒரு மனுஷன் வர மாதிரி, அதுதான் அந்த கடவுள், அவங்க கும்பிட்ற கடவுள். இப்போது திமிங்கலம் வந்து கரைக்கு வருது. என்ன பண்ணுறாங்க? அந்த ஊர் மக்கள்லாம் போயிட்டு கரையில் நிற்கிறாங்க, திமிங்கலம் வருதுன்னு சொல்லி. திமிங்கலம் வாயிலேருந்து யார் வெளியில் வர்றது? திமிங்கலம் வாயிலேருந்து யார் வந்தது? ஹலோ, மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். திமிங்கலம் வாயிலேருந்து யார் வெளியே வந்தது? யோனா வெளியே வரார். இப்போ இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கடவுள் வராருன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய மூட நம்பிக்கை எப்படி இருந்தது? இந்த மீன் வாயில் இருக்கிற கடவுள் தான் நம்ம கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மீன் வந்து கக்கும் போது யோனா அந்த மீன் வாயிலேருந்து வெளியே வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுளே வராருன்னு நினைக்கிறாங்க. யோனா போய் ப்ரீச் பண்ண உடனே எல்லாம் மனம் மாறி மன்னிப்பு கேட்டு சாக்கு உடை அணிந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் யோனா உண்மையான கடவுளை பற்றி சொல்கிறார். ஓகேயா, யூதர்களுடைய கடவுள், உண்மையான கடவுள் யாருன்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது, ராஜாவிலேருந்து குழந்தை வரைக்கும் அனிமல் கூட என்ன பண்ணுறாங்க? அவங்க சாக்கோட போட்டு எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த சாக்கு உடை இது எனி டவுட்? சாக் கிளாத். நம்ம ஊரில் பெரிய மூட்டைலாம் அரிசி வச்சுருப்பாங்க இல்லையா, சாக் கிளாத்தில்.
நார்மல் நல்ல ட்ரெஸ்லாம் தூக்கி தூர போட்டு அந்த சாக்கை வந்து ட்ரெஸ் மாதிரி போட்டுப்பாங்க, சாக் கிளாத்து. ஓகே, அது வந்து கடவுள் மேலே நம்மளை ஹம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு அடையாளம். நம்ம லக்ஸுரியஸாக இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்மளை தாழ்த்தி கொள்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த சாக்கு உடையை அணிந்து கொண்டு சாம்பலை தலையில் போட்டுப்பாங்க. சாம்பல் ஆஷ் இருக்கு இல்லையா, அந்த காலத்துலலாம் விறகு வச்சு தான் சமையல் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆஷை தலையில் போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, தே ஆர் ஹம்பிளிங் தெம்செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தலையில் சாம்பல் போட்டு சாக்கு கூட உடுத்துட்டு இருதயத்தில் ப்ரைட் இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கரெக்ட். ஸோ தே ஹம்பிள் தெம்செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் அண்ட் தே ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். அதனால கடவுள் அவங்கள மன்னிச்சு விடுறார். அப்போது ஃபாஸ்டிங் இருக்கிறதும் சரி, நம்ம மன்னிப்பு கேட்குறது, இந்த சாக் கிளாத் போடுறது, இந்த ஆஷ் போடுறோம் இல்லையா தலையில், அந்த ஆஷில் என்னது, வி கேம் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் வில் கோ பேக் டு டஸ்ட்ன்றதை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம என்னென்ன பாவம் பண்ணியிருந்தாலும் we have to சேஞ்ச் அவர் செல்ஃப், சேஞ்ச் அவர் ஹார்ட் அண்ட் கம் பேக் டு ஜீசஸ். ஜோயலில் 2:1-2 என்ன சொல்லுது, நீங்கள் ட்ரெஸ்ஸை உடைய கிழிக்க வேண்டாம், உங்களுடைய இருதயத்தை கிழிச்சிட்டு வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகே, எஸ், நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை கொடுக்குது. ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை கொடுக்குது இல்லையா, அதெல்லாம் ஓகே, நல்லது தான். அதை விட முக்கியம் என்னது, நம்முடைய ஹார்ட் சேஞ்ச் ஆகணும். we have to change our heart. என்னென்ன பாவம் பண்ணுறோமோ, இப்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், எல்லா பாவத்தையும் விட்டுறணும்னு நினைக்கிறோம். ஒரே நேரத்தில் எல்லா பாவத்தையும் விட்டுற முடியுமா? என்ன, ஹலோ, ஒரே ஒரே நேரத்தில் எல்லா பாவத்தையும் விடுறது கஷ்டம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணலாம், எந்த பாவம் அடிக்கடி நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அந்த பாவத்தை முதல்ல ரிமூவ் பண்ணணும். ஸோ வி அட்டாக் ஆன் ஒன் சின். நம்முடைய சொந்த முயற்சியில் பாவத்தை வந்து வெளியே வர முடியாது. ஓகே, அப்போ ஜீசஸுடைய கிரேஸ் கேட்கணும். ஜீசஸ் ஹெல்ப் மீ டு கம் அவுட் ஆஃப் திஸ் சின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை நான் விட்டுடுறேன். ஆக்சுவலாக ஜான் ஆஃப் த கிராஸ் அப்படின்னு ஒரு செயின்ட் இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி ஐ திங்க் லென்ட்டுக்கா கிறிஸ்மஸ்க்கு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவர் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பார். ஐ திங்க் இட்ஸ் ஃபார் கிறிஸ்மஸ் நினைக்கிறேன். அப்போ ஜீசஸ் வந்து அவர் கேட்பார், எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற கிறிஸ்மஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்போது ஈஸ்டருக்கு ஜீசஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கலாமா? ஹலோ, ஈஸ்டருக்கு ஜீசஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கலாமா? ஓகே, அப்போ இந்த செயின்ட் என்ன கேட்குறாரு, உங்களுக்கு என்ன ஆண்டு நான் கிஃப்ட் கொடுக்குறது, எல்லாம் நீங்கள் கொடுத்தது தானே, இந்த உயிர் நீங்கள் கொடுத்தது தான், இந்த உடல் நீங்கள் கொடுத்தது தான், அப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நீங்கள் படித்தது தான், உங்களுக்கு எதை கிஃப்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த செயின்ட் கேட்குறாரு. அப்போது ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் நான் கொடுக்காத ஒன்று உங்ககிட்ட இருக்குது, அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறார். ஜீசஸ் கொடுக்காத எது நம்மக்கிட்ட இருக்குது, ஏதாவது இருக்குதா? பாவம். டக்குன்னு அடிக்கிறான் பையன், உனக்கு எப்படி தெரியும் அது? வெரி குட், வெரி குட். ஸோ அப்ரிஷியேட் பண்ணலாமா? கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணுங்க. குட்டி பையன் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான். ஜீசஸ் கொடுக்காத என்னது நம்மக்கிட்ட இருக்குது? பாவம் தான் நம்மக்கிட்ட ஜீசஸ் கொடுக்காது. மற்ற எல்லாம் அவர் கொடுத்ததான். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் அவர் கொடுத்தது, பெற்றோர்கள் அவருக்கு கொடுத்தது இல்லையா, நம்ம கொடுத்தது, நம்ம நாலேஜ் அவர் கொடுத்தது, எல்லாமே அவர் கொடுத்தது தான். ஜீசஸ் கொடுக்காத ஒன்று நம்மகிட்ட இருக்கிறது வந்து சின்ஃபுல் கேரக்டர், சின்ஃபுல் ஹேபிட்ஸ். அப்போ அதை திருப்பி கொடுக்க சொல்கிறாரு. அப்போ அந்த செயின்ட்டும் வந்து அதை அக்செப்ட் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம அட்லீஸ்ட் ஒரு சின், மேஜராக பண்ணுற ஒரு சின்னை வந்து விட்டுடணும், விட்டுற ஆண்டவரே உங்களுக்கு உங்களுடைய கிருபையினால விட்டுறேன்னு சொல்லி நம்ம ஆஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரைஸ் தி லார்ட். ஓகேங்களா, பைபிள் இன்னும் ஒரு சில முக்கியமான இதை நம்ம படிக்க வேண்டியது இருக்குது, அந்த நோன்பை குறித்து படிக்கும்போது. ஓகே, மத்தேயு 17வது அதிகாரம் பார்க்கலாமா? அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வருது. மத்தேயு 17. மத்தேயு 17வது அதிகாரம். இதில் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் போய் டிரான்ஸ்பிகரேஷன் ஆகிறார், மறுரூபமாகிறாரு. கூட 3 சீடர்களை கூட்டு போகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேர் மேலே போகிறாங்க. மற்ற சீடர்கள்லாம் மலைக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போது ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பையனை கூப்பிட்டு வர்றார். காக்கா வலிப்பு உள்ள நோயில் ஒரு பையனை கூப்பிட்டு வந்துட்டு, ரோஹன், ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ மீ?
Yes, uncle. ஆ Yes, uncle. ஓகே. I'm able to follow. புரியலன்னா சொல்லு, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஓகேயா? புரியுது uncle, புரியுது uncle. புரியுது. ஓகே, நீ வர வர தமிழ் நல்லா பேசுகிற இப்போ. ம் ஓகே. ஸோ அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ஒரு பையனை கூப்பிட்டு வராரு. அந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால ஒரு சிக்னஸும் இருக்குது. சீடர்கள்ட்ட கொண்டு வந்து அந்த பையனை குணப்படுத்த சொல்ல சீடர்களால் அந்த பையனை குணப்படுத்த முடியல. ஏன்னா அந்த பேய் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணுது. ஸோ டிசைபிள்ஸ் were unable to heal that sickness. By the time Jesus came from above, அங்கேருந்து மலையில் டிரான்ஸ்பிகரேஷன் முடிச்சு கீழே வராரு. இங்கே ஒரே கூச்சலாக இருக்குது, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம். பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட். ஜீசஸுடைய டிசைபிள்ஸ் கூட மற்றவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ ஜீசஸ் வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது அந்த பையனுடைய அப்பா வந்து சொல்கிறார், ஆண்டவரே என் பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, சின்ன வயசுலேருந்தே அவன் கஷ்டப்படுறான், பேய் அவனை நெருப்பில் போய் தள்ளுது, அவனை எப்படியாவது சாகடிக்கலான்னு பார்க்குது. உங்கள் சீடர்கிட்ட கூட்டு வந்து அவங்களால என் பையனை குணப்படுத்த முடியல, உங்களால் முடியும்னா ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொல்கிறார். இப்போ ஜீசஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரா? உங்கள் டிசைபிள் ஒன்றும் யூஸ்லெஸ்ன்னு சொன்னால் ஜீசஸ்க்கு சந்தோஷமாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமா இருக்கும். வருத்தமாக இருக்கும் இல்லையா? இப்போது சாத்தான் நம்மளை பற்றி அப்படி தான் சொல்கிறான் ஜீசஸ்ட்டு போயிட்டு, இந்த பையன் யூஸ்லெஸ், இவன் இந்த பாவம் செய்கிறான் அந்த பாவம் செய்கிறான், ஒன்றும் சரி கிடையாது, இவனை போய் பிள்ளை பையன் பொண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறான். கரெக்டா? டெவிலுடைய வேலை என்னது? நைட் அண்ட் டே நம்மளை பற்றி போய் ஜீசஸ்ட்டை குறை சொல்கிறது. டெவிலுடைய வேலை அதுதான். ஹி இஸ் கால்ட் அக்யூசர். ஓகே, ரெவல்யூஷன் சாப்டர் 12 verse 10 யாராவது எடுத்து படிங்க பார்க்கலாம். திருவெளிப்பாடு 12:10. திருவெளிப்பாடு 12:10. தமிழில் ஒருத்தர் படிங்க, ஒருத்தர் இங்கிலீஷில் படிங்க. ரெவல்யூஷன் சாப்டர் 12 verse 10. பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது ம் சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் ம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் ஓகே, கடவுள் திருமுன் அல்லும் இதுலேருந்து பகலும் படிக்க பார்க்கலாம். சகோதரர் சகோதரிலேருந்து படிங்க. சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் ஆ, நம் டெவில். கடவுள் திருமுன் ஓகே, அல்லும் டெவில் வேலை பகலும் என்னது? நம் சகோதர சகோதரிகள் மேல் குற்றம் குற்றம் சுமத்தியவன். சுமத்தியவன் அடுத்தது நம் கடவுள் திருமுன் அல்லும் கடவுள் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். கடவுள் திருமுன் அல்லும் பகலும் நம்ம குறித்து குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். அப்போ நம்மளை பற்றி டெய்லி நைட் அண்ட் டே குறை சொல்கிறது யாரு? டெவில். டெவிலுடைய வேலை என்னது? ஜீசஸ்ட்டு போய் நம்மளை போட்டு கொடுக்குறது. கரெக்டா? நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் நம்ம ஜீசஸ்ட்டு போய் நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறது தான் டெவிலுடைய வேலை. நம்ம யார்கிட்ட போட்டு கொடுத்தோம்னா யார் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்? சிலர் இருக்காங்க தெரியுமா, யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புன்னு ஒருத்தர் போய் சொல்லி கொடுப்பான். அதுக்கு பேர் என்னது? சென்னையிலலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? சண்டை மூட்டி விடுறது. அந்த வேலை செஞ்சு யார் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்? சாத்தானுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர் குறை சொல்லிட்டு இருந்தால் யார் வேலை செய்கிறோம்? ஏய், மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்கப்பா. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் குறை சொன்னால் யார் வேலை செய்கிறோம்? Satan. சேட்டன் ஒர்க் பண்ணுறோம். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட இன்னொருத்தர் போய் அதை சொல்லக்கூடாது. நம்மளுக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணணும்? ஜீசஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும், அவ்வளோதான். வி ஷுட் நாட் கோ அண்ட் டெல்ஸ் பேட் அபவுட் அதர் பீப்புள். ஒருத்தர் செஞ்ச மிஸ்டேக் இன்னொருத்தர் போய் சொல்கிறதுக்கு பேர் என்னது? கோல் மூட்டி விடுறது இல்லை குறை சொல்கிறது. அது சாத்தானுடைய வேலை. சின்ன வயசுலேயே அதை ஸ்டாப் பண்ணிடணும். புரியுதுங்களா? அம்மாட்ட அப்பாட்ட போயிட்டு குறை சொல்கிறது, டீச்சர்கிட்ட போய் குறை சொல்கிறது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி குறை சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் டெவிலுடைய வேலை. கரெக்ட்? சின்ன வயசுலேயே ஸ்டாப் பண்ணலன்னா அது லைஃப் லாங் வந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம சாத்தானுடைய ஜீசஸுடைய வேலை செய்யறதுக்கு போல சாத்தானுடைய வேலை செஞ்சுட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ வி ஷுட் நாட் கம்ப்ளைண்ட் அபவுட் அதர் பீப்புள். குட். ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோம் இங்கே போயிட்டோம். இதில் ஃபாஸ்டிங் தான் ஆரம்பித்தோம். பட் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது இங்கே வந்துட்டோம் நம்ம. மத்தேயு இந்த சீடர்களால் அந்த மக்களை குணப்படுத்த முடியல இல்லையா? அந்த ஆளுடைய பையனை குணப்படுத்த முடியல. அப்போ ஜீசஸ் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ ஜீசஸ் இஸ் நாட் ஹாப்பி.
டிசைபிள் குணப்படுத்த முடியாமல் இருக்கும்போது ஜீசஸ்க்கு சந்தோஷம் இல்லை. அதே போல் சாத்தான் நம்மளை பற்றி போய் குறை சொல்லும்போது நம்ம உண்மையிலே தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் ஜீசஸ்க்கு சந்தோஷம் கிடையாது இல்லையா? கரெக்ட். இப்போ நம்ம செய்கிற நல்ல காரியம்லாம் யார் போய் சொல்லுவாங்க ஜீசஸ்ட்ட? Angels. ஏஞ்சல்ஸ் வில் கோ. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கார்டியன் ஏஞ்சல் இருக்காங்க. அவங்க போய் ஜீசஸ்ட்ட நம்ம செஞ்ச நல்ல காரியத்தெல்லாம் சொல்லுவாங்க. சாத்தான் என்ன பண்ணுவான்? நம்ம செஞ்ச தப்பெல்லாம் போய் சொல்லுவோம். கரெக்டா? நம்ம வந்து ஏஞ்சல் செய்கிற வேலையை தான் செய்யணும், சாத்தான் செய்கிற வேலையை செய்யக்கூடாது. குட். இப்போ ஜீசஸ் வந்து அவர் கேட்குறாரு, உங்களால் முடிஞ்சதுன்னா என் பையனை குணப்படுத்துங்க. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியுமா? நான் கேட்குறேன், உனக்கு நம்புனா, இஃப் யூ பிலீவ் ஹிம், இஃப் யூ பிலீவ் மீ, தென் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஃபார் யூன்னு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட். நான் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போல, ஏன்னா கொஞ்சம் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஜஸ்ட் டெல்லிங். இல்லை இது மட்டும் நம்ம தனியாக எடுக்கிற மாதிரி ஒரு டாபிக் இது. அப்போது இதில் முக்கியமான விஷயம், அந்த அப்பா என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையின்மையை போக்க உதவும். இந்த அப்பா கிட்ட என்ன பிரச்சனைனா, அவருக்கு நம்பிக்கையும் இருக்குது, அவநம்பிக்கையும் இருக்குது. கரெக்டா? அப்போ அந்த அவநம்பிக்கையினால தான் இந்த இது நடக்க மாட்டேங்குது. ஸோ அவர் கேட்ட உடனே ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? அந்த நோயை குணப்படுத்தி விடுறார். அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்போஸ்தலர் போய் கேட்குறாங்க ஜீசஸ்ட்ட, ஆண்டவரே எங்களால் இந்த நோயை பேயை ஏன் துரத்த முடியல? அப்போ ஜீசஸ் சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த வகையான பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் போகாது. மத்தேயு 17:21 யாரா படிங்க பார்க்கலாம். மத்தேயு 17:21 யாராவது இவ்வகை இது வரைக்கும்? எஸ். இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோம்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது சார். ஓகே, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கணும். முதல்ல வந்து அப்போஸ்தலர் போய் கேட்குறாங்க, இந்த பேயை எங்களால் ஓட்ட முடியல ஏன்னு கேட்குறாங்க. ஜீசஸ் என்ன சொல்றாரு? உங்களுடைய அவநம்பிக்கையினால் தான் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வகையான பேய் நோன்பினாலும் இறை வேண்டலினாலும் அன்றி வேறு எந்த வகையிலும் போகாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜீசஸ் சொல்றது இந்த அவநம்பிக்கை என்ற பேயை குறித்து சொல்றார். ஓகேயா? அப்போ நம்ம எதுக்கு முக்கியமாக ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியது இருக்குது? நம்மகிட்ட இருக்கிற அவநம்பிக்கைன்ற பேய் ஓடுறதுக்காக we have to fast and pray. கரெக்டா? ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த அவநம்பிக்கை நம்மகிட்ட இருந்து துரத்துறதுக்காக. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ஃபாஸ்டிங்கில். இப்போ எல்லாருமே ஒரு 12 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஃபாஸ்டிங் இருக்கின்றது நல்லது. முடிஞ்ச ஒரு டைம் இருந்து பழக்கமானவங்க 2 வேளை இருந்து பாருங்கள். அப்போ யூ ஹாவ் அ செல்ஃப் கண்ட்ரோல், உங்களால் உங்கள் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போ மார்னிங் ஒரு 7 o'clock 8 o'clock ஆகுது, பசி எடுக்குதா எடுக்கலையா? ஓகே, எப்படி நம்மளுக்கு பசி எடுக்குது? யார் யாருக்கு பேசுறது? நம்ம வயிறு என்ன சொல்லுது? எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுன்னு கேட்குது. கரெக்டா? நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பாடு போடுறோம். கரெக்ட். அப்புறம் ஒரு மணி ஆகுது, 12 1 ஆகுது, மறுபடியும் பசிக்குது. கரெக்ட். இது யார் கேட்குறது சாப்பாடு? ஜோனா, யார் சாப்பாடு கேட்குறது? மைக் சரியா கேட்கலாமா? யார் கேட்குறது? நம்ம வயிறு கேட்குது, பசிக்குது, சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பாடு போடுறோம். கரெக்ட். இப்போ நைட் ஒரு 7 மணி 8 மணி ஆகுது, மறுபடியும் பசிக்குது. வைஷாலி, இப்போ யார் சாப்பாடு கேட்குறது? இப்போவும் வயிறு தான் கேட்குது இல்லையா? உடனே நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ யார் எஜமா, யார் வேலைக்காரன்? யார் சொல்றது, யார் கேட்குறது? வயிறு சொல்றது நம்ம கேட்குறோம். கரெக்ட். காலையில் 8 மணிக்கு பசிக்குதுன்னு வயிறு சொல்லுது, நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். 1 மணிக்கு பசிக்குதுன்னு வயிறு சொல்லுது, நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். மறுபடியும் ஈவினிங் 7 மணி 8 மணிக்கு பசிக்குதுன்னு வயிறு சொல்லுது, நம்ம சாப்பாடு போடுறோம். அப்போ யார் பாஸு? நம்ம வயிறு தான் பாஸ். ஓகே, அவர் ஸ்டமக் இஸ் பாஸ் அண்ட் வி ஆர் ஹிஸ் ஸ்லேவ். புரியுதா? நம்ம வயிறு நம்மளுக்கு பாஸ் ஆகி போது, நம்ம அதுக்கு ஸ்லேவாக இருக்கிறோம். வயிறு எஜமானம் ஆயிடுறோம், நம்ம அதுக்கு அடிமை ஆயிடுறோம்.
இப்போ மார்னிங் 7 மணி 8 மணிக்கு பசிக்குது, நீ ஃபாஸ்டிங் இருக்கிற. அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம வயிற்றுக்கிட்ட, நான் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போடும்போது நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்கிறோம். கரெக்டா? ஒரு 9 o'clock வரும்போது வயிறு சொல்லுது, இல்லை இல்லை ரொம்ப பசிக்குது, நம்ம என்ன சொல்கிறோம், நோ இன்னைக்கு உனக்கு ஃபுட்டு கிடையாது அப்படின்றோம். கரெக்டா? 10 மணிக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடுன்னு கேட்குது, நம்ம என்ன சொல்கிறோம், இன்னைக்கு காலையில் சாப்பாடு உனக்கு கிடையாது. 12 மணிக்கு ரொம்ப பசிக்குது, வயிறுலாம் எரியுது, நம்ம என்ன சொல்கிறோம், இன்னைக்கு நான் காலையிலையும் மத்தியானமும் ஃபாஸ்டிங் ஆகல, இன்னைக்கு மத்தியானமும் உனக்கு ஒன்றும் கிடையாது. 2 o'clock ரொம்ப பசிக்குது, வயிறு என்ன சொல்லுது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது, நம்ம என்ன சொல்கிறோம், எது வந்தாலும் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்கிறோம். 5 மணி ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பாடு போடுறது நம்ம கிடையாதுன்னு சொல்கிறோம். ஓகே, 6 மணிக்கு நம்ம ஃபாஸ்டிங்லாம் முடிச்ச அப்புறம் இப்போ சாப்பிட்றோம். இப்போ யார் எஜமா யார் வேலைக்காரன்? நம்ம சொல்கிறது வயிறு கேட்குது இல்லையா? ஸோ வி பிகம் பாஸ் அண்ட் அவர் ஸ்டமக் பிகம் ஸ்லேவ் டு அஸ். அப்போ ஃபாஸ்டிங்கில் ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்னன்னா, நம் உடலை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுது. உடலுக்கு நம்ம எஜமானா மாறுறோம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது. இல்லைன்னா உடல் நமக்கு எஜமானா மாறி போகுது. அதனால் ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேயே ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பிடாம இருந்து மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன அப்புறம் 2 times ஃபாஸ்டிங் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வரும். மனுஷனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ஒரு ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை, கலாத்தியர் 5:23 பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கலாத்தியர் 5:23, 22, 23. தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இந்த தன்னடக்கம்ன்றதான் செல்ஃப் கண்ட்ரோல் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. யாராவது இங்கிலீஷில் படிங்க பார்க்கலாம். Galatians chapter 5 verse 22 and 23. Galatians chapter 5 verse 22 and 23. But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. இதில் வந்து டெம்பரன்ஸ் இருக்கு, ஒரு சில இதில் செல்ஃப் கண்ட்ரோல்னு இருக்கும். எந்த இது படிக்கிறோமா, எந்த டிரான்ஸ்லேஷன்? KJV. KJV. இதில் பாருங்கள், NETயில் the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness and self-control. Yeah, and the temperance is the self-control. So self-control is a fruit of the Holy Spirit. நம்ம அந்த ஃப்ரூட் டெவலப் ஆகிறதுக்கு ஃபாஸ்டிங் will help you. ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு நாளில் வராது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போனால் அந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு டெவலப் ஆகும். அப்போ ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஸ்லோவாக நம்மக்கிட்ட அந்த ஃப்ரூட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ we have to pray. ஃபாஸ்டிங் ஓகே, அகெயின் ஃபாஸ்டிங்க்கும் ஸ்டார்விங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? உபவாசம் இருக்கிறதுக்கும் பட்னி இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். பட்னினா சாப்பிடாம மட்டும் இருக்குது. வெரி குட். நம்ம சாப்பிடாம இருந்துட்டு ப்ரேயர் பண்ணலன்னு வச்சுக்கோ, பட்னி இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? ஒருத்தர் கையில் பைசா இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பேசாமல் பட்னியாக கிடக்குறாங்க, அது வெறும் பட்னி. இன்னொன்று பணம் கையில் இருக்குது, இருந்தாலும் ஆண்டருக்காக நான் ஃபாஸ்டிங் தான் இருக்கிறோம், ஆனால் ப்ரேயர் பண்ணலன்னா அது பட்னி இருக்கிறது மாதிரி தான். அதில் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்ம சாப்பிடாம இருந்தால் ப்ரேயர் பண்ணும்போது அது உண்மையிலேயே ஃபாஸ்டிங்காக மாறுது. கரெக்டா? ஸோ நம்ம ஃபுட்டு ஸ்டாப் பண்ணுறோம், அதே நேரத்தில் we have to pray. Then only it will become a real fasting. Praise the Lord. என்ன யாரும் praise the Lord சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாமா? ஏசாயா 58:5-7 வரைக்கும். ஐசையா சாப்டர் 58 verse 5 to 7. ஒருத்தர் இங்கிலீஷ்ல படிங்க, ஒருத்தர் தமிழ்ல படிங்க. ஒருவன் ஏசாயா. தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா ம் நான் உன்னால் நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது?
ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? ஓகே, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும். இதுல பிதா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஆம், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளவும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது. அதாவது நீ வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனசை கஷ்டப்பட்டுட்டு சாக்கு உடுத்தி சாம்பலை அணிந்து கொள்றதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதை விட முக்கியமாக என்ன வேணும்னு சொல்கிறாரு? 58:6 பார்த்தீங்கன்னா, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. ஓகே, இந்த 58:6 நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 7 பாருங்க. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாது இருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்போ இந்த ஃபாஸ்டிங்கில் ஒரு முக்கியமானது என்ன செய்ய சொல்கிறார் ஆண்டவர்? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறார். உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்க சொல்கிறாரு, ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுக்க சொல்கிறாரு, நோயில் இருக்கவங்களுக்கு குணப்படுத்த சொல்கிறாரு, அல்லது அட்லீஸ்ட் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு ஆறுதலாக பேசுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்வது மிக 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 அவசியம். ஃபாஸ்டிங்கில் ஒரு முக்கியமான நோக்கம் ஆர்ம்ஸ் கிவிங்கும் ஃபாஸ்டிங்கும் சேர்ந்து போகணும். அதனால தான் நம்ம சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, ஃபாஸ்டிங் இந்த விபூதி புதன் அன்னைக்கு நீங்கள் நோன்பு இருந்து ஜெபிக்கணும் ஒன்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆர்ம்ஸ் கிவிங், ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒன்று வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறது. இந்த 58:6 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. அதாவது சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்களை டெலிவர் பண்ணி அனுப்புறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அது டீட்டெயிலாக எடுக்கணும்னா நான் ரொம்ப எடுக்கலாம். மெயினாக பாண்டேஜில் இருக்கவங்கள we have to clear them, டெலிவரன்ஸ் பண்ணி அனுப்பணும். நோயில் இருக்கிறவங்கள குணப்படுத்தணும். சாத்தானின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அதுதான் கடவுள் விரும்புகிறார் நம்மகிட்ட இருந்து. இப்போது சாத்தான் பிடியில் இருக்கிறவங்க நம்ம விடுதலை கொடுக்கணும்னா முதல்ல நம்ம அந்த பிடியிலேருந்து வெளியில் வரணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் we should come out of all the evil habits, all the sinful nature. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை செய்ய முடியும். கரெக்டா? அப்போ இந்த லென்த் பீரியடில் we will take a decision that we will leave all the sinful habits, we will come out of every addiction, we should come out of every bondages, then we can help other people to come out of their problem. Is that clear? கரெக்டா? பண்ணலாமா? ஓகே, ஜீசஸ் ஒப்பு கொடுக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். Close your eyes. We'll offer to Jesus. We'll ask His help. Without His help, without His grace, we cannot do that. We can do only by the grace of God. ஸோ கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த கல்வாரி சிலுவையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்ப்போம். நம்ம செய்கிற அடிக்கடி தவறி போகிற பாவங்களையும் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ என்னையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குழந்தைகளையும் அது பாவத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இதோ வெறும் சாக்கு உடை அணிந்து அழுது புலம்புவது உமக்கு புரியமல்ல. உண்மையான மனமாற்றம் இருதயத்தில் எங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறீர். ஒரு உண்மையான மனமாற்றத்தை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். பாவத்தை அருவருக்கக்கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் பாவிகளை அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ வெறும் நோன்பு இருப்பது மாத்திரம் போதாது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களால் முடிந்த அளவு துன்பப்படுகிறவர்களுக்கு, உணவில்லாதவர்களுக்கு, ஆடை இல்லாதவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும் அந்த ஒரு தாராள மனதை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் எங்களிடம் இருக்கிற பாவங்களை எல்லாம் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளாக வருமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களால் விட முடியாத எல்லா பாவங்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும் என்று கூறியிருக்கிறீர். எந்தெந்த பாவத்தில் எங்களால் வர முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டு இருக்கிறோமோ, அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளாக வருமாறு ஜெபிக்கிறேன். இந்த சிலுவையிலே நீர் பெற்றுக் கொடுத்த வல்லமை எங்களுக்குள்ளாக வரட்டும். இதை எங்கள் பலவீனங்களில் உம் பலம் பூரணமாக விளங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நாங்கள் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்து மற்றவர்களையும் வெளிவர உதவி செய்வதற்குள்ள கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord.